வணக்கம் நேர்களே. வேர்ல்ட் பேங்க் ஒரு ரிப்போர்ட் குடுத்திருக்காங்க. பொதுவா வேர்ல்ட் பேங்க் வந்து மத்த கண்ட்ரி, ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பிரிக்கிறது உண்டு. கேட்டகரி வைஸா. அதுல புவர் கண்ட்ரீஸ், லோயர் மிடில் இன்கம், அப்பர் மிடில் இன்கம் அண்ட் ஹையர் இன்கம் அப்படின்னு சொல்லி அத பிரிக்கிறாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஸ்ரீலங்கா இந்தியாவ விட மேல இருக்கு பெர் கேப்பிட்டா இன்கம்ல, தனிநபர் வருமானத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது இந்தியால குறிப்பா தமிழகம் மாதிரியான மாநிலங்கள் ஓவரால் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய தனிநபர் வருமானம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுது? இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார், இந்த பெர் கேப்பிட்டா இன்கம் அப்படின்னா என்னங்கிறத ஷார்ட்டா எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா, அதிலிருந்து இதை எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் சார். ஒரு கண்ட்ரியோட என்டையர் டர்ன் ஓவர் ஜிடிபி டிவைடட் பை நம்பர் ஆஃப் பீப்புள் பர் கேபிட்டா இன்கம். ஓகே. ஒரு மனிதனோட ஜிடிபி என்ன அப்படின்னு பார்க்கறது தான் பர் கேபிட்டா ஜிடிபி. இது வந்து ஒரு மாநிலத்துக்கும் பார்க்கணும், இதுக்கும் நாட்டுக்கும் பார்க்கணும். இதில் வந்து பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் எல்லாம் இந்தியாவோட முன்னாடியில் இருக்கிறாங்க. பங்களாதேஷும் இந்த வருஷத்துலேருந்து இந்தியாவோட பெருசாக இருக்கிறாங்க. தட் இஸ் உங்கள் ஜிடிபி பெருசாக இருக்கலாம், பட் உங்கள் பாப்புலேஷனுக்கு ஏற்ற அளவு உங்கள் ஜிடிபி இல்லை அப்படிங்கிறது தான் பொருள். அவங்க நாடு சின்னது இல்லை சார், பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். 100 பேர் 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க, 10 பேர் தான் இருக்காங்க. இந்தியாவில் 100 ரூபா சம்பாதிக்கிறோம், ஆனால் அதான் 1000 பேர் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ 1000 பேர் ஜாஸ்தி சம்பாதிச்சா நீங்கள் எவ்வளோ ஸ்ரீலங்கா லெவலில் சம்பாதிச்சா உன் ஜிடிபி எங்கே இருக்கும்? ஓகே சார், ஃபைன். ஸோ 100 பேர்த்துக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா இங்கே 1000 பேர்த்துக்கு 1000 ரூபா சம்பாதிக்கணும், நம்ம 100 ரூபா தான் சம்பாதிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. நீங்கள் சம்பாதிக்கிறது கம்மி. ஓகே. அது என்னென்ன காரணங்களால் வருது சார்? ஏன்னா எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. தனிநபராக பார்க்கும்போது இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே அவங்க லெவலில் சம்பாதிக்கிறாங்க. இப்போ இதில் வந்து அரவிந்த் சுப்பிரமணியமும் தேவேஷ் கபூர் 2 பேரும் சேர்ந்து இந்தியாவோட எக்கானமி ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவை நீங்கள் தனிநாடாக பார்க்காதீங்க. 1980லேருந்து ரிஃபார்ம்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சது. 91க்கு அப்புறம் பெரிய ரிஃபார்ம்ஸ் வந்தது. இந்த ரிஃபார்ம்ஸ் வந்தப்புறம் சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பீன் க்ரோயிங் ஃபாஸ்டர் தென் சைனா லெவலில் நீங்கள் க்ரோ ஆகிருக்கீங்க. சம்டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் சைனா க்ரோ ஆகிருக்கீங்க. லைக் போன வருஷம்னா தமிழ்நாடு டபுள் ஆஃப் சைனாஸ் ரேட்டு க்ரோ ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து சைனா ரேட்டில் க்ரோ ஆகிறீங்க. வேறஸ் யூபி, பீகார்லாம் ரொம்ப மோசமான ரேட்டில் க்ரோ ஆகுது. ஆனால் யூபி, பீகாரில் இருக்கிற பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்தியாவை இழுக்குது. அதனால் ஒரு இந்தியா கிடையாது. இந்தியாவுக்குள்ளே வந்து பல குட்டி குட்டி ஊர்கள்லாம் இருக்குது. அந்தந்த ஊர் அந்தந்த ரேட்டை கொடுக்குது. இப்போ டெல்லியில் வந்து எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒரே பணமும் இருக்குது, ரொம்ப சின்ன ஊர், ஹெவி பணம். அதே சமயத்தில் ஏழைகளும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதோட ஹையஸ்ட்டு அங்கே தான் இருக்குது, $6,300 பர் கேபிட்டா. ஸோ டெல்லி தான் ரிச்சஸ்ட்டு. கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளாலாம் அங்கே வரும். எல்லாமே ஒரு அப்பர் மிடில். தமிழ்நாடு நம்பர் 2ல் $5,400 கிட்ட இருக்குது. $5,400 ஒரு ஆளுக்கு சம்பாதிக்கிறேன் வருஷத்துக்கு. நீங்கள் இது 14,000 தாண்டிடுச்சுன்னா யூ பிகம் த ஹை இன்கம் கண்ட்ரி. இந்தியா மிடில் இன்கம் ட்ராப் பண்ணி வெளில வருமானம் கஷ்டம். அது ரத்தன் ராய் பல இடத்துல சொல்கிறார், வராது. ஏன் வராதுங்கிறதுக்கு அவர் பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறார். அவரோட ஆர்கியூமெண்ட்டு தமிழ்நாட்டும் சவுத்துக்கே கஷ்டம் அப்படிங்கிறாரு. அதுக்கும் பல காரணம் சொல்கிறார். பட் என்னோட ஒப்பீனியன் வந்து தமிழ்நாடு, கேரளாலாம் தாண்டிடும். ஓகே. ஜஸ்ட்டு தாண்டிடும், ஒரு 20 வருஷத்துக்குள்ளே தாண்டிடும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா தமிழ்நாடுடைய பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது 14,000 தேதிக்கு ஒரு தனிநபர் ஒரு வருஷத்துக்கு $14,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரணும். 20 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி 20 வருஷத்துல வாய்ப்பு. அப்படின்னா இன்னைய தேதிக்கு ஏறக்குறைய ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது மாதம் $1,00,000 சம்பாதிப்பாங்க. ஆமாம். எதனாலன்னா பாசிபிலிட்டின்னா தமிழ்நாடு இஸ் டுடே க்ரோயிங் அட் 11 or 12%. ஸோ இதே பேஸில் க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு $1 trillion எக்கானமியாக மாறிடுவோம். $1.5 trillion எக்கானமியாக கூட மாறுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது.
நம்ம பாப்புலேஷன் நல்லா கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம். ஸோ நம்மளோட பாப்புலேஷனும் குறையிறது. ஓகே. ஓகே. ஸோ இந்த பாப்புலேஷன் குறையிறதுனால என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் ஏபிள் டு கிவ் மோர் அட்டென்ஷன் டு ஹெல்த். ஸோ பீப்புள் ஆர் லிவிங் லாங்கர். ஃபஸ்ட்டு ம். பீப்புள் லிவ் லாங்கர் அண்ட் தெர் இஸ் மோர் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். இப்போ உங்கள் அப்பாவோட நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ம். ம். உங்கள் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுமே ஜாஸ்தி. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் உங்கள் அப்பாவோட குவாலிட்டி எனக்கெல்லாம் சொல்ல முடியாது. ம். பட் ஏன்னா எங்கள் அப்பாவே இப்போ நீ படித்த லெவலுக்கு மேல் லெவலில் எங்கள் அப்பாவே படிச்சிட்டாரு. ம். எங்கள் தாத்தாவே படித்தவர். ம். இதெல்லாம் நாங்கள்லாம் எக்ஸ்ட்ரீம் ம். அவுட் சைட் த சார்ட் இருக்கிறவங்க, லோ அர்பன் டயர் 5 டவுன்லேருந்து வந்ததுனால உங்கள் தாத்தாவுக்கு மேலே உங்கள் அப்பா படிச்சிட்டாரு, ம். உங்கள் அப்பாவுக்கு மேலே நீ படிச்சிட்ட. ம். உன் பையனை நீ போட்டிருக்கிற ஸ்கூலில் நீ கனவுல கூட நினச்சிருக்க முடியாது. ம். அந்த ஊரில் அந்த ஸ்கூலே இருந்திருக்காது. அந்த சமயத்தில் என் சமயத்தில் மெட்ராஸில் கூட அந்த மாதிரி ஸ்கூல் இருந்ததில்லை. ம். உன் பையன் படிக்கிற ஸ்கூலு நான் ஆரம்பிக்கிறச்ச மெட்ராஸில் கூட அந்த ஸ்கூலு கிடையாது. ம். இப்போ சாஸ்வத் அது மாதிரி ஸ்கூலில் தான் படித்தான். ம். இப்போ சாஸ்வத்தும் நீ உன்னோட என் அடுத்த ஜெனரேஷன் சாஸ்வத்தும் உங்கள் பையனும் ஒரே லெவலில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம். ஸோ யூ ஆர் மேக்கிங் ரேப்பிட் க்ரோத். ஓகே. ம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்கள் பையன் வில் பிகம் எக்கனாமிக்லி மோர் ப்ரொடக்டிவ். ம். தெர் இஸ் லார்ஜ் மைக்ரேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு டு அவுட் சைடு. தட் இஸ் ஜெர்மனி. மற்ற எல்லா ஊர்லேயும் தமிழர்கள் பாப்புலேஷன் நிறைய இருக்குது. அங்கேருந்து ப்ராக்டிக்கலி பணமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, நாலேஜும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இட்ஸ் அ 2-way ப்ராசஸ். நீங்கள் வந்து இட் இஸ் இப்போ ஃபெட்னான்னு வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய தமிழ் ஆர்கனைசேஷன் இருக்குது. தட் இஸ் இன்டராக்டிங் டெய்லி வித் இந்தியா. ம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்தியாவுக்கு போகிறான், இந்தியாவில் நிறையா கூட்டின்னு போகிறான். ஸோ அங்கேயும் டெக்னாலஜி இங்கே வரும், இங்கேயே நாங்கள் போவோம். இட் இஸ் நாட் அ ஒன்-வே டிராஃபிக். இங்கேன்னு ஓடி போயிட்டான் ம். அப்படி திரும்பி வரமாட்டான்னு கிடையாது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு கல்ச்சரல் டைஸ் ஹவ் பிகம் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். ஸோ தெர் இஸ் பணமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், நாலேஜும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஈஸியாக பிஸ்னஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ம். ஸோ நீங்கள் எப்படி ஒரு நாடுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர்லேருந்து இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியிலேருந்து சர்வீசஸ் போகும். ஓகே. இப்படி தான் எக்கானமி போகும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இண்டஸ்ட்ரியை பைபாஸ் பண்ணிடுச்சு ஆஸ் அ ஹோல் கண்ட்ரி. ம். ம். பட் தமிழ்நாடு பைபாஸ் பண்ணல. தமிழ்நாடு வந்து அக்ரிகல்ச்சர் கண்ட்ரியாக இருந்து காமராஜ் காலத்திலேயே வந்து டேமு கீமெல்லாம் கட்டி வெஸ்டர்ன் தமிழ்நாட்டிலலாம் நிறைய செழிப்பு வந்து அங்கேருந்து இண்டஸ்ட்ரி வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் பெருசாக க்ரோ ஆகி காலேஜ் நிறைய திறந்து அதுக்கப்புறம் சர்வீசஸ் போச்சு. ஸோ வி வென்ட் த்ரூ தி என்டையர் ரூட். அந்த சர்வீசஸ் பூம் வர்றதுக்குள்ள நாம் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. ம். அதான் இந்த காமராஜுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ம். எனக்கு காமராஜுக்கு அப்புறம் வந்தவங்கலாம் அதை அப்படியே வச்சுருந்தாங்க. ம். ம். பட் இந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் காமராஜ் இது. ம். மற்ற எந்த ஊர்லேயும் இது நடக்கலை. அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ம். லார்ஜ் இண்டஸ்ட்ரி அவாய்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணார். கிண்டி, அம்பத்தூர், ஓசூர் இது 3 அவர் ஆரம்பித்தது. எல்லா ஊர்லேயும் அணையை கட்டிட்டார், தண்ணி வந்துருச்சு. அவர் டைம்லேயே பிஎஸ்ஜி வந்துருச்சு. பிஎஸ்ஜி, ஜிசிடி, சேலமில் ஒரு காலேஜு, மெட்ராஸில் வந்து எம்ஐடி, அழகப்பா செட்டியாரோட காலேஜு, இதெல்லாம் ஏசி டெக்கு, இதெல்லாம் அவர் ஃபஸ்ட்டு பீரியட்லேயே வந்துருச்சு. அண்ட் எஜுகேஷனில் வந்து அவர் ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்துட்டார். தட் இஸ் பணக்காரன் ஸ்கூல் கட்டி கொடுத்துருவான், இவர் சம்பளம் கொடுத்து டீச்சர் வச்சுட்டு இருந்தார். ம். 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 ஸோ ஸ்கூலிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸு. ஸோ ஒரு மனுஷன் வெறும் லேபராக இல்லாமல் படித்தானா ஹி பிகம் ஸ்கில்டு. ம். ஸோ அதனால தான் உனக்கு வந்து பாலிடெக்னிக்னு ஒன்று கொண்டு வந்தார். ஸோ உனக்கு வேலை இப்போ வெஸ்டர்ன் தமிழ்நாடுலாம் ஹைலி இண்டஸ்ட்ரீஸ். நாமக்கல் போனால் ஒரு பிஸ்னஸ் இருக்கும், ம். ஈரோடு போனால் ஒன்று இருக்கும். உங்கள் ஏரியா தான் அது, அதனால உனக்கு நல்லா தெரியும். கோயம்புத்தூர் போனால் ஒன்று இருக்கும். 50-30 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சினாரியோவே மாறும். அதுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் லேபர் இருந்தது. ம். அதுதான் இந்த ஸ்கூல் படித்ததும் பாலிடெக்னிக் படித்தவன் தான் அதை போய் வேலை செய்ய முடியும். ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இப்போ மெட்ராஸில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கேயுமே கிடையாது. ம். இப்போ நீங்கள் பெரம்பூரில் கூட நீங்கள் ஸ்டென்ட் பண்ணிடலாம் ஹார்ட்டை. ம். முன்னாடிலாம் உடம்புக்கு சரியில்லைன்னா 90 வரைக்கும் ஹார்ட்னா அமெரிக்காவுக்கு போகணும்னு இருந்தது. ம்.
இப்போ உடம்பு சரியில்லை மெட்ராஸுக்கு கூட்டின்னு போகிறேன்னு கூட உங்கள் ஊரில் சொல்ல மாட்டாங்க. கிடையாது. கரெக்ட். அங்கேயே பே பண்ணிடுறோம். உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது பஸ். ஆமாம். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கோயம்புத்தூருக்கு தான் போவோம். ஆமாம் சார். எஸ். மெட்ராஸுக்கு கூட்டின்னு வந்து பார்க்குறேன் உடம்புக்குங்கிறதே கிடையாது. ஆமாம் ஆமாம். நம்ம பேர் சொல்ல வேண்டாம். ம் பட் எல்லா ஹாஸ்பிட்டலும் அங்கேயே இருக்குது. இருக்கு. உன்னால் முடியலன்னா நீ கோயம்புத்தூருக்கு கூட்டின்னு போவியே தவிர மெட்ராஸுக்கு கூட்டின்னு இல்லை போவியா? நோ. ஸோ அது மாதிரி யோசனையே இருக்காது. அவ்வளோ தூரம் டீசென்ட்ரலைஸ் ஆகிடுச்சு. மதுரை பக்கத்தில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் யோசிக்க மாட்டான், மதுரையிலேயே இருக்குது. ம் அது மாதிரி ஒரு திருச்சியிலேயே இருக்குது, பெரம்பலூர், அது மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்குது. ம் இது மாதிரி ஹைலி டீசென்ட்ரலைஸ்டாக டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா உனக்கு அட் ஆல் ஸ்டேஜஸ் எல்லா க்ரோத்தும் இருக்குது. ம் ஸோ அண்ட் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இந்தியாவில் மோசமாக இருக்குன்னா நம்ம ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் லேபர் ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் ஹோட்டலில் லேடிஸ் சர்வ் பண்ணியே பார்க்க முடியாது. இன்றைக்கி நிறைய இடத்துல லேடிஸ் ஹோட்டல் சர்வ் பண்ணுறாங்க. பெட்ரோல் பங்க்கில் லேடிஸ் இருக்காங்க, ஆட்டோ ஓட்டுநராக இருக்காங்க, பஸ் ஓட்டுநராக இருக்காங்க, கார் ஓட்டுறாங்க. இதெல்லாம் வந்து சயின்ஸ் தட் யூ ஆர் மோர் டெவலப்ட் தென். கார் ஓட்டுறாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அவங்களே இப்போ மேல் எப்படி ஒரு கேப் தனியாக வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஃபீமேலும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிங்க் டாக்ஸி அந்த மாதிரிலாம் பிங்க் டாக்ஸி பண்ணுறாங்க. இது எல்லாமே என்ன சொல்கிறதுனா லேடிஸ் வந்து ஆர் ஆல்சோ பிகமிங் அ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இன்கம் க்ரோ ஆகும். இப்போ நீ மட்டும் நார்மலாக முன்னெல்லாம் எப்படி இருக்கும்னா ஒய்ஃப் ஏர்னிங் மெம்பராக இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து டபுள் இன்கம்ங்கிறது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. இது எல்லாமே வந்து ஒரு பேஸை க்ரோ ஆகுது. ஸோ அந்த கல்ச்சுரல் சேஞ்ச் அப்படிங்கிறது விமன் தியேட்டருக்கு வரல, ஊர் சைட்லாம் நிறைய பெரிய கவர்மெண்ட் செக்யூரிட்டி இல்லை, அங்கே வந்து பூரிஷாக பிஹேவியர் சரியில்லை, ஆட்கள் நடமாட்டம் சரியில்லைன்னு தான் நீங்கள். ஸோ இங்கிருந்து அடுத்த 5 வருஷத்தில் எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரும்? அது இந்த பர் கேபிட்டா இன்கமில் 1 லட்ச ரூபா எல்லாரும் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இதே மாதிரி இருந்தால் 6 வருஷத்துக்கு